வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு அருமையான ஹெல்த் ட்ரிங்க்கு தான். ஈவினிங் டைம் எப்பொழுதுமே நம்ம டீ காஃபிக்கு பதிலாக இதை நம்ம செஞ்சு குடிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ஹெல்த் ட்ரிங்க் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு கடாயை எடுத்து ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுக்கிட்டு முந்திரி பருப்பு ஒரு 5-6 முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக உடச்சி அதை வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இது உங்களுக்கு முந்திரி பருப்பு தேவைன்னா வறுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம். கொஞ்சம் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு அது தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஒரு ப்ரௌன் கலராக வரும் பார்த்தீங்களா? போதும், இந்த கலர் போதும். அடுத்து அதே நெய்யிலேயே ஒரு 2 ஸ்பூன் கோதுமை மாவு, இது 2 ஸ்பூன் போட்டாலே 4 பேர் நம்ம குடிக்கலாம். நல்ல வாசனை வர்ற வரைக்கும் வருங்க. பச்சை வாசனை போகணும். அந்த கோதுமை மாவுனுடைய வாசனை போய் நல்லா கமகமன் வாசனை வரும் பார்த்தீங்களா? அந்த நேரம் ஒரு 2 நிமிஷம் லேசாக வறுத்தா போதும். வாசனை வர்றப்ப எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. இது வறுத்து செய்யும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும், வாசமாக இருக்கும். பச்சையாக போட்டோம்னா அதில் உள்ள குளூட்டன் தன்மைனால் ஒரு மாதிரி கொல கொலன்னு வரும். இது ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும் உங்களுக்கு. இதில் ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வறுத்துருக்கிறதுனால கட்டிகள் விழாது, இருந்தாலும் நம்மளும் நல்லா கரைச்சி வச்சுக்கணும். ஒரு பாத்திரத்தில் 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிடுங்க. ஏற்கனவே அதில் 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கோம். 1.5 கிளாஸ் இதில் போதும். கொதித்த உடனே நம்ம கரைச்சி வச்ச மாவு தூக்கி அதில் ஊற்றி நல்லா கிளறணும். அதிக நேரம் நம்ம கிளறணும்னு அவசியம் கிடையாது. வறுத்துருக்கோம், அது போக ஒரு 2 நிமிஷத்துல மாவு வெந்துடும் உங்களுக்கு. வறுத்து செய்யும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்ல மாவு நல்லா வெந்துருச்சு, அந்த பச்சை வாசனை இருக்காது உங்களுக்கு வறுத்ததுனால. 2 நிமிஷம் நல்லா கொதித்த உடனே போதும். கொதித்த உடனே தேவைக்கேற்ப நாட்டு சக்கரை, உங்களுக்கு வெல்லம் வேணும்னா கூட வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன், நம்ம தேவைக்கேற்ப. இது நான் சின்ன கப்பில் 1 கப் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் குறைச்சி வேணும்னா, ஆனால் இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம 4 பேர்த்துக்கு போடுறோம் இல்லையா? அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் எடுத்து நல்லா மலர வேக வச்சு, குழைய வேண்டாம், மலர வேக வச்சு அது குடிக்கும்போது வாயில் கடிப்படும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கடலைப்பருப்பு கூட நீங்கள் வேக வச்சு சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வாயில் கடிப்படும்போது. பாசிப்பருப்பும் உங்களுக்கு ஹெல்த்தானது தானே. இதை நீங்கள் கோதுமை மாவு ஹெல்த் ட்ரிங்க்குன்னு சொல்லிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவு பாயாசம் கூட நம்ம சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள், தேவைக்கேற்ப ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க வாசனைக்காக. இது நான் ஏற்கனவே மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன், ஜீனியோடு சேர்த்து பவுட்ரு பண்ணது. அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் துருவுனது, 2 ஸ்பூன் ஒரு டேஸ்ட்டுக்காக தான். ஆனால் கண்டிப்பாக தேங்காய் பூ போடணும், போட்டால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, வறுத்த முந்திரி பருப்பை போட்டு விட்ருங்க. முந்திரி பருப்பு மட்டும் உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா தேவை கிடையாது. இது ரொம்ப நல்லா இருக்கும். 10 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சிடலாம். அருமையான ஹெல்த் ட்ரிங்க். தினமுமே நம்ம டீ காஃபி குடிச்சிட்டே இருக்கோம் பார்த்தீங்களா? ஒரு 1/4 கப் பால் ஒரு வாசனைக்காக, அது விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லாட்டி வேண்டாம். நல்லா ஒரு 2 கொதி பால் சேர்த்தோன்னா அதிக நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 கொதி கொதிச்சா போதும்.
அருமையான ஹெல்த் ட்ரிங்க் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள்.